வீரன் அத்தியாயம் 118 ஆன்மீக ஆத்மசக்தியின் சுயரூபம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. ஆதித்யா மருத்துவரை பார்த்து, நீங்கள் கொண்டு வந்த மூலிகை எங்கே என்றான் மெல்லிய குரலில். இதோ இருக்கிறது என்று விர்கோதர் அந்த பச்சிளம் பாசி மூலிகையை எடுத்து நீட்டினார். பிறகு அவன் மூத்த முதியவரை பார்த்து, நான் கேட்ட மூலிகைகள் எங்கே என்று கேட்டான். உடனே அரசர் அருகிலிருந்த காவலரை பார்த்து சைகை செய்ய அனைத்து மூலிகைகளும் அங்கே வந்து சேர்ந்தன. ஆதித்யா அனைத்து மூலிகைகளையும் ஒன்றாக வைத்துவிட்டு தனது கையை முன்னே நீட்டி தன் பிரபஞ்ச கால மோதிரத்தின் சக்தியை செலுத்த ஆரம்பித்தான். உடனே ஆதித்யாவின் ஆத்ம கடலிலிருந்து ஒரு சிறு மந்திர பாத்திரம் வெளியே வந்தது. இது தச்சகன் முன்பு ஆதித்யாவிற்கு கொடுத்த பாத்திரம். இதில் பெரிய அளவில் மருந்து செய்ய முடியாதே என்று மருத்துவர் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் பார்த்தார். ஆச்சரியம் என்னவென்றால், அவன் எங்கிருந்து இப்போது அந்த பாத்திரத்தை வரவழைத்தான் என்பது. அதிர்ச்சி, என்ன, இவ்வளவு சிறிய பாத்திரத்தில் எப்படி இவ்வளவு பேருக்கு மருந்து தயாரிப்பது? இதில் அனைவருக்கும் மருந்து தயாரிப்பது என்பது சாத்தியமான விஷயம்தானா? அவர்கள் இவ்வாறு ஆச்சரியப்படுவதற்கு காரணம், இவ்வுலகில் இதுவரையில் யாருக்கும் ஆன்மீக ஆத்மசக்தி மற்றும் பிரபஞ்ச கால மோதிரங்களின் இரகசியத்தை பற்றி எவருக்குமே தெரியாது என்பதால்தான். இப்போது ஆதித்யா செய்யும் ஒவ்வொரு செயலும் அவர்களை வியக்க வைத்தது. அவன் மூலிகைகளை சரியான இடைவெளியில் அந்த சிறிய பாத்திரத்துக்குள் செலுத்தி மருந்து தயாரிக்க ஆரம்பித்தான். மகா மருத்துவர் அந்த பாசியின் சக்தி மற்றும் பண்பை அந்த விஷத்துடன் ஒப்பிட்டு சில சோதனைகள் செய்துவிட்ட தன்மையை சோதித்த பிறகே மருந்து தயாரிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார். ஆனால் ஆதித்யா எடுத்த எடுப்பிலேயே மருந்து தயாரிக்கிறான் என்றால் அதன் மாற்று மருந்து அவனுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் மெல்லிய குரலில் அரசரிடம், மருத்துவர் என்ன மருந்து தயாரிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அரசர் இல்லை என்றார். அப்போது மீண்டும் ஒரு பயங்கரமான அதிர்வொலிக்கும் அதிர்வலை கேட்டது. பிரபு, வெளியிலிருக்கும் அரக்கர்கள் சக்தி வாய்ந்த ஏதோ ஒரு ஆயுதத்தால் என்னை தாக்குகிறார்கள். என்னால் நீண்ட நேரம் இந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாது. மிக விரைவாக ஏதேனும் செய்யுங்கள், இல்லையெனில் நான் திடீரென்று மாற்றமடைந்து எனது பழைய நிலைக்கு திரும்ப நேரிடும் என்று பாத்திரம் எச்சரித்தது. அனைவனும் காதுகளை பொத்திக் கொண்டிருக்க ஆதித்யா மேலே பார்த்து, சற்று பொறுத்துக்குள் என்று கத்தினான். இவன் யாருடன் பேசுகிறான் என்று தியா வியப்புடன் கேட்டாள். வெளியில் வந்த அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்ட பெட்டகாரைக்குள் இருந்த சந்திரனும் மாசியும் வேகமாக வெளியே வந்தனர். அவர்கள் மருத்துவரை தேடி வந்தபோது அங்கே ஆதித்யாவோ மற்றவர்களோ இல்லை. அங்கே ஒரு மருத்துவரும் மயக்கம் தெளிந்து அமர்ந்திருந்த சுமத்திரையும் மட்டுமே இருந்தனர். மயக்கம் தெளிந்த சுமத்திரை பொறுமையாக எழுந்து, நீங்கள் யார் என்று தடுமாறிக்கொண்டே நடக்க முயன்றார். அவரை வேகமாக சென்று பிடித்த சந்திரன், இளவரசி, விழித்து விட்டீர்களா? இங்கு இருந்தவர்கள் எங்கே என்று கேட்க, அருகிலிருந்த மருத்துவர், அனைவரும் மருத்துவ கிடங்கிற்கு சென்றிருக்கிறார்கள், மருந்தை தயாரிப்பதற்காக என்றான். இதை கேட்டு சந்திரன், ஆதித்யா எழுந்து விட்டானா என்று வியப்புடன் கேட்க, ஆமாம், மகா மருத்துவர் வந்துவிட்டார் என்ற பதிலும் கிடைத்தது. என்ன ஒரு நற்செய்தி! உடனே அங்கு செல்ல வேண்டும். அரசரையும் தோழி ராணியை காப்பாற்ற வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நகர முற்பட்டனர். என்ன, ராணியை காப்பாற்றவா என்று சுமத்திரை பதறினாள். ஆமாம், ஏதோ ஒரு இரகசிய அறையில் அரசர், ராணி மற்றும் வினய் ஆகிய மூவரும் சிக்கிக் கொண்டதாக மூத்த முதியவர் கூறினார். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இரகசிய கதவை திறக்க முடியவில்லை. அதை திறக்க ஏதோ ஒரு விளக்கு தேவைப்படுகிறதாம், அது இப்போது காணாமல் போனதாக கூறினார்கள் என்று சந்திரன் பதட்டத்தில் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறினான். என்ன, கதவை திறக்க முடியவில்லையா? எனது மாமா உள்ளே மாட்டிக்கொண்டார். என்ன நடந்தது என்று அவள் சுய நினைவில் சிறிது சிறிதாக அவள் வர, அப்போது காசி, இளவரசி, வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா அதை திறக்க என்று அவன் கேட்டான். சுமத்திரை எதையோ உணர்ந்தவளாய் தடுமாறிக்கொண்டே பெட்டக அறையை நோக்கி ஓடினாள். மாமா, என்ன ஆனது மாமா என்று அவள் கத்திக்கொண்டே உள்ளே செல்ல, மாசி மற்றும் சந்திரன் இருவருமே தியா மற்றும் ஆதித்யாவை தேடி பயிற்சி மைதானத்திற்கு வந்தனர். மைதானத்திற்கு வந்த அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே படுக்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களைச் சூழ்ந்து வீரர்கள் காவல் நின்றனர். நடுவில் ஆதித்யா நின்றான்.
உடல் மெலிந்து காணப்பட்டாலும் அவனது கைகள் காற்றில் ஏதோ ஒரு நுட்பத்தை செய்து கொண்டிருந்தது. அவனுக்கு முன் ஒரு பாத்திரம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அதற்குள் தங்க நிறத்தில் ஒளி மின்னிக் கொண்டிருந்தது. என்ன செய்கிறான் இவன் என்று கேட்ட சந்திரனிடம், மக்களுக்கு தேவையான மருந்து தயாரிக்கிறான். இவன் உண்மையிலேயே மாபெரும் மருத்துவன்தான். ராணி ஏன் இவனை இவ்வளவு நம்பினாள் என்று இப்போது புரிகிறது என்றான் சந்திரன் வியப்புடன். ஆதித்யா தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி மரத்தை செயல்படுத்தினான். மருந்து 90% நிறைவடைந்தது. அந்த மருந்திலிருந்து வெளிவந்த வாசம் வானத்தையே சுழலச் செய்தது. பொதுவாக ஒரு அதீத சக்தி வாய்ந்த மருந்து உருவாகும்போது பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒன்று அதை சோதிக்க முன்வரும். இயற்கையின் நோக்கம் எப்போதும் அழிப்பதாகவே இருக்கும். காரணம், அழிந்து போன பஞ்சபூதங்களின் கடவுள்கள். கட்டுப்பாடற்ற நிலையில் இப்போது பஞ்சபூத சக்தியும் இருப்பதால் தன்னைவிட மிஞ்சும் அளவிற்கு ஏதேனும் ஒரு சக்தி தோன்றுவதாக அது எண்ணினாலே அதை வந்து தடுக்கும். அத்தகைய இயற்கை சீற்றத்தை தடுத்து தான் தயாரிக்கும் மருந்தை காப்பதே ஒரு சிறந்த மருத்துவரின் கடமை. பல மருத்துவர்கள் மருந்து தயாரிக்க தெரிந்திருந்தாலும் இயற்கையிடமிருந்து அதை தற்காத்துக் கொள்ள தெரியாமல் தோல்வியடைவார்கள். ஆதித்யா இதுவரையில் அதை உணர்ந்திருக்கவில்லை. திடீரென மேலே கவசமாக நின்றிருந்த மிருதாங்கி பாத்திரத்திலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்கத் தொடங்கியது. பிரபு, இயற்கை எனது பலத்தை குறைக்கிறது என்று அந்த பாத்திரம் அலறியது. என்ன சொல்கிறாய் என்று ஆதித்யா கேட்க, வெளியே ஒரு மாபெரும் சூறாவளி என்னை தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. என்னால் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று தெரியவில்லை என்று அது கூறி முடிப்பதற்குள் அந்த மாபெரும் மிருதாங்கி கவசம் திடீரென மறைந்தது. வானுயர்ந்து நின்ற கவசம் சரேலென 2 அடி உயரமுள்ள சிறிய பாத்திரமாக மாறி ஆதித்யாவின் முன்னால் தரையில் பொத்தென்று விழுந்தது. ஆனால் ஆதித்யா கலங்கவில்லை. கைகளை அசைக்காமல் தனது ஆன்மீக ஆத்ம சக்தியை தொடர்ந்து அந்த சிறு பாத்திரத்திற்குள் செலுத்திக் கொண்டிருந்தான். மருந்து 95% நிறைவடைந்திருந்தது. அதே நேரம் ஒரு மாபெரும் சூறாவளி ஆதித்யாவை நோக்கி தரையை துளைத்துக் கொண்டு வந்தது. ஆதித்யா தனது வலது கையை திருப்பி தரையில் விழுந்து கிடந்த மிருதாங்கி பாத்திரத்தை ஆன்மீக சக்தியால் ஈர்த்தான். அது அவனது விண்வெளி மோதிரத்தின் வழியாக அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் சென்றது. பாத்திரம் உள்ளே சென்ற அடுத்த நொடி ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உருவத்திற்கும் அந்த பாத்திரத்திற்கும் இடையே ஒரு பலமான பிணைப்பு ஏற்பட்டது. சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்த ஆதித்யாவின் உடல் அடுத்த கணமே பொன் நிறத்தில் மின்னத் தொடங்கியது. அவன் உடல் வலுப்பெற ஆரம்பித்தது. ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகம் புத்துணர்ச்சி அடைந்தது. காய்ந்து போயிருந்த நீரோடைகள், மரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் அந்த பாத்திரத்தின் மருத்துவ வாசத்தாலும் குணங்களாலும் உயிர் பெற்றன. ஆதித்யா தனது முழு பலத்தையும் திரும்ப பெற்றபோல் உணர்ந்தான். உடனே அவன் தனது 2 சக்கரங்களை வெளிக்கொண்டு வந்தான். சோர்வாக இருந்த ஆதித்யா அந்த மாயமந்திர பாத்திரத்தை ஈர்த்த பிறகு இவ்வளவு பலம் பொருந்தியவனாக மாறியதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர். அதே சமயம் அசுரர்களின் கர்ஜனை சத்தம் கேட்கத் தொடங்கியது. தலைக்கு மேல் மாபெரும் சூறாவளி அவனை நோக்கி ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருந்தது. ஆதித்யா சுற்றிலும் நடப்பவை அனைத்தையும் உணர்ந்தவனாய் மெல்ல திரும்பினான். மூத்த முதியவரை பார்த்து, முதிய அரசே, எனக்கு இன்னும் சிறிது நேரம் தேவைப்படுகிறது. இந்த மருந்தின் செயல்பாட்டை நான் முழுமையாக முடித்துவிட்டேன் என்றால் நம்மை நோக்கி வரும் எதிரிகளை சமாளிக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் தற்சமயம் அந்த அரக்கர்களை தடுத்து நிறுத்த உங்களிடம் வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று வினவினான். அதற்கு மூத்த முதியவர், என்னால் சிறிது நேரம் அவர்களை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் வருபவர்கள் பெரும் கூட்டமாக இருப்பதால் அவர்களை தடுப்பதில் எனக்கு சிறு சந்தேகம் இருக்கிறது என்றார். அவர் அப்படி சொன்னதற்கு காரணம், அவரிடமும் சில பாதிப்புகள் இருந்தன. அவரால் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்த முடியாத நிலை இருந்தது. அவரது உடலில் ஏற்பட்ட அந்த சிறு மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று அவருக்கு இன்னும் புரியாத மர்மமாகவே இருந்தது. ஒருவேளை இளம் மருத்துவரின் ஆன்மீக ஆத்ம உடலை நான் கனவில் கண்டதால்தான் எனது உடலில் இருந்த சோர்வு நீங்கி என் சக்தியை மீண்டும் பெற்றேனோ என்ற சந்தேகம் அவருக்குள் வலுவாக இருந்தது. இருப்பினும் அவ்வாறு கனவில் கண்ட காட்சிகளால் ஒருவரின் சக்தி மேம்படும் என்பது சாத்தியமற்றது என்பதும் அவருக்கு தெரியும். தனக்கு அவர் நேரடியாக எந்த உதவியும் செய்யாதபோது இது எப்படி நிகழ்ந்தது என்பது அவருக்கு மர்மமாகவே இருந்தது. மூத்த முதிய அரசர் ஆழ்ந்து யோசித்தார். இந்த சக்தி எவ்வளவு நேரம் என்னை செயல்பட வைக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை நான் அவர்களுடன் முழுமையாக போராட முடியாமல் போனால் நான் ஆதித்யாவிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும்.
அவர்கள் எளிதில் உள்ளே நுழைந்து நம்மை தாக்கி விடுவார்கள். அது மட்டுமில்லாமல் இப்போது ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். அசுரர்களின் ஒரு சிறு தாக்குதல் கூட இங்கிருக்கும் அனைவரையும் வீழ்த்திவிடுமே என்று எண்ணி கவலைப்பட்டார். உடனே அவர் ஆதித்யாவை பார்த்து, ஆதித்யா, என்னால் முடிந்தவரை நான் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறேன். இருப்பினும் உன்னால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக மருந்து தயாரிப்பு முடித்துவிடு என்று கூறினார். பின்னர் அருகில் இருந்த தளபதிகளை பார்த்து, வீரர்களே, அனைவரும் போருக்கு தயாராகுங்கள். மேற்கு திசையிலிருந்து வரும் அரக்கர்கள் ஒருவன் கூட இந்த மைதானத்திற்குள் நுழையக்கூடாது. அவர்களை மைதானத்திற்கு வெளியேயே முடிந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துங்கள் என்று ஆக்ரோஷமாக ஆணையிட்டார். உத்தரவு முதிய அரசே என்று கூறிவிட்டு தளபதிகள் அந்த இடத்தை விட்டு மின்னல் வேகத்தில் நகர்ந்தனர். ஆதித்யா மைதானத்தில் தனது ஆன்மீக ஆத்ம சக்தியால் மருந்து தயாரித்துக் கொண்டிருந்த போது மாருதிக்கு ஒரு ரகசிய கட்டளை விட்டிருந்தான். மாருதி, நீ விரைவாக சென்று டிராகன் பீஸ்டிடம் இருக்கும் பாதிப்பை சரிசெய். நீ இப்போது எனது ஆன்மீக ஆத்ம சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளாய். நான் கூறுவதை அப்படியே செயல்படுத்து என்றான். மாருதிக்கு ஏற்கனவே ஆதித்யாவின் நுட்ப சக்தியினால் அவன் 7 சக்கரங்கள் திறந்திருந்தான். அந்த சக்தியால் மாருதி உருவமாறும் ஆற்றலை ஏற்கனவே அடைந்திருந்தது. அதை மனதில் வைத்துதான் ஆதித்யா எனது உருவத்தில் சென்று காரியத்தை முடி என்று கூறினான். மகா மருத்துவரிடமிருந்து வாங்கிய சிறிய ஆன்மீக ஆத்மசக்தி படிகத்தை ஆதித்யா முன்பே மாருதி கையில் கொடுத்து அனுப்பியிருந்தான். மகா மருத்துவர் விர்கோடர் அந்த படிகத்தை வைத்துதான் ஆதித்யா மருந்து செய்ய போவதாக எண்ணியிருந்தார். ஆனால் ஆதித்யாவோ அந்த சிறு ஆன்மீக ஆத்மசக்தி படிகத்தை காயமடைந்த டிராகன் பீஸ்டை உயிர்த்தழ வைப்பதற்காக அனுப்பியிருந்தான். அவன் ஒரே நேரத்தில் இருவேறு இடங்களில் இருப்பது போன்ற உணர்வில் தன் ஆன்மாவை செயல்படுத்தி கொண்டிருந்தான். ஆகையால்தான் அவன் மருந்து தயாரிக்கும் இடத்திலிருந்து நகரவில்லை. ஆனால் அவனது எண்ணம் முழுவதும் டிராகன் பீஸ்டை நோக்கியே இருந்தது. டிராகன் பீஸ்டின் அருகில் வந்த மாருதி தான் இருந்த சிறிய உருவத்திலிருந்து ஆதித்யாவின் உருவத்திற்கு மாறியது. அப்போது அதன் கையில் இருந்த சிவப்பு நிற படிகத்தை பார்த்த டிராகன் பீஸ்ட், நீ என்ன செய்கிறாய்? உன்னால் இதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஒருவேளை நீ இந்த அம்புக்கணையை எடுத்தால் அடுத்த கணமே என் உடலிலிருந்து ரத்தம் சீரிப்பாயும். அதை உன்னால் நிறுத்த முடியாது. வெறும் ஆன்மீக ஆத்ம உருவமாக இருக்கும் உனக்கு இது சாதாரண விஷயம் இல்லை என்றது. ஏனெனில் ஆதித்யாவின் உருவத்தை எடுத்தாலும் மாருதி இன்னும் முழுமையான உடல் பெறாத ஆன்மீக ஆத்மசக்திதான். ஒரு காயத்தை தன் உடலால் கட்டுப்படுத்துவது என்பது மாருதிக்கு கடினமான காரியம். மாய சக்தியால் எதையும் செய்ய முடியும் என்றாலும் டிராகன் பீஸ்ட் போன்ற ஆதிகால மகாசக்தி வாய்ந்த உயிரினத்தை சரி செய்வது என்பது மாருதிக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. டிராகன் பீஸ்ட் இவ்வாறு கூறியதை கேட்ட மாருதி சற்றும் சளைக்காமல், நீங்கள் கவலைப்படாமல் பொறுமையாக இருங்கள். நான் எனது பிரபுவின் உருவத்தில் இருப்பதால் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றது. சரி, எதையோ செய். ஆனால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டால் என்னால் நீண்ட நேரம் சுயநினைவில் இருக்க முடியாது என்றது டிராகன் பீஸ்ட். கவலையே வேண்டாம், அதற்கான ஒரு திட்டத்தை என்னிடம் பிரபு ஏற்கனவே கூறியுள்ளார் என்றது மாருதி. சரி, சீக்கிரம் செய் என்று கூறிய டிராகன் பீஸ்ட் தன் தலையை திருப்பிக் கொண்டது. டிராகன் பீஸ்டின் மேல் ஏறி சென்ற மாருதி ஆதித்யாவின் மனித உருவத்தில் நின்றது. அவன் தன் கைகளை அசைக்க காற்றில் சில நுட்பமான சக்திகள் தோன்றின. ஆதித்யா செய்வது போலவே மாருதியும் காற்றில் சில ஆற்றல் கத்திகளை உருவாக்கியது. என்ன நடக்கப் போகிறது என்று டிராகன் பீஸ்ட் பயத்துடனும் வேதனையுடனும் பார்த்து கொண்டிருக்க, திடீரென்று அந்த அனைத்து ஆற்றல் கத்திகளும் ஒரே நேரத்தில் கீழ்நோக்கி வந்து அந்த அம்புக்கணையில் மோதின. டிராகன் பீஸ்டின் மார்பு பகுதியில் இருந்த அந்த அம்பு வேகமாக வெளியில் தூக்கி எறியப்பட்டது. இதை சற்றும் எதிர்பாராத டிராகன் பீஸ்ட் தாங்க முடியாத வலியில் தன் கம்பீரமான குரலில் அலறியது. அந்த அலறல் சத்தம் அந்த இடமே அதிரும் அளவிற்கு பயங்கரமாக இருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட ஆதித்யாவை தவிர மற்ற அனைவரும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்தனர். மேற்கு திசையை நோக்கி நின்ற வீரர்கள் பதட்டத்துடன் அரண்மனை பக்கம் திரும்பினர். அவர்கள் இருக்கும் மைதானத்திலிருந்து சிறிது தொலைவில் இருந்த அரண்மனை அருகேதான் அந்த டிராகன் பீஸ்ட் படுத்திருந்தது. அதன் அருகில் அப்போது யாரும் சக்தி வாய்ந்த வீரர்கள் இல்லை. சில காவலர்கள் மட்டுமே இருந்தனர். ஆனால் அவர்களின் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே நுழைந்த மாருதி வெற்றிகரமாக டிராகன் பீஸ்டின் மார்பில் இருந்த அந்த அம்புக்கணையை வெளியே எடுத்துவிட்டது. அதே நேரம் மேற்கு திசையில் உள்நோக்கி வந்து கொண்டிருந்த அரக்கன் குலவன் தன் கையில் வழிந்து கொண்டிருக்கும் நெருப்பு குழம்பை உதறவியபடி, நாம் போக வேண்டிய திசை இங்கு இல்லை,
சத்தம் வந்த திசையை நோக்கி கேட்டியா என்று அவன் அருகிலிருந்த இன்னொரு அரக்கனை பார்த்து கூறினான். இருவருமே கிட்டத்தட்ட 80 அடிக்கு மேல் உயரத்தில் இருந்தனர். மற்ற அரக்கர்கள் சாதாரண உயரத்தில்தான் இருந்தனர். குழவன் கூறியதை கேட்டு அவன் அருகில் இருந்த மற்றொரு அரக்கன், நிச்சயமாக தளபதி, நீங்கள் கூறிய திசையிலேயே படையை நான் செலுத்துகிறேன் என்று கூறினான். அவன் ஒரு செய்கை காட்ட முன்னோக்கி சென்று கொண்டிருந்த அரக்கர்கள் செல்லும் திசையை விட்டு மாறினர். ஏற்கனவே மேற்கு திசையில் இருந்து வரும் அரக்கர்கள் எத்திசையில் வருகிறார்கள் என்பது தளபதிகளுக்கு ஒற்றர்கள் மூலமாக தெரிந்தது. ஆனால் இவர்கள் வழிமாறி செல்வது இதுவரையில் யாருக்கும் தெரியவில்லை. அம்பு வெளியே வந்த அதே கணம் டிராகன் பீஸ்டின் மார்பிலிருந்து நச்சுத்தன்மை கொண்ட ரத்தம் பிரிட்டு வெளிவரத் தொடங்கியது. டிராகன் வலி பொறுக்க முடியாமல் முணங்கிக் கொண்டே இருக்க, மாருதி தாமதிக்காமல் தன் கையில் இருந்த ஆன்மீக ஆத்மசக்தி படிகத்தை அந்த காயத்தை நோக்கி தூக்கி எறிந்தது. அந்த நச்சு ரத்தத்தில் தனது உடல் படாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுத்தி அந்த படிகத்தை எறிந்தது. அது சரியாக அந்த காயத்தில் சென்று விழுந்ததும் அந்த ஆன்மீக ஆத்மசக்தி படிகம் காயத்திற்கு ஏற்றவாறு தன் எதிர்வினையை தொடங்கியது. இவ்வளவு நேரம் மருந்து பாத்திரத்தை நோக்கி தனது கையை செலுத்தி கொண்டிருந்த ஆதித்யா திடீரென சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒரு திசையில் தனது மற்றொரு கையை நீட்டினான். இதைக் கண்டு அனைவருக்கும் ஆச்சரியம். என்ன செய்கிறார் இவர்? ஏன் இப்போது இப்படி திசை மாறுகிறார்? இது ஏதேனும் புதிய நுட்பமா என்று அவர்கள் குழம்பி நின்றனர். ஆனால் ஆதித்யா தனது ஆன்மீக ஆத்மசக்தியை மாருதியின் உடல் வழியாக அந்த ஆன்மீக ஆத்ம படிகத்தின் மீது செலுத்திக் கொண்டிருந்தான். அந்த படிகத்தின் சக்தி இப்போது வேறொரு விதமாக திரும்பி அங்கிருந்த நச்சையும் இரத்தத்தில் கலந்துள்ள விஷத்தையும் ஒரு சேர ஒன்று திரட்டியது. இருந்தாலும் அந்த விஷத்தை முழுமையாக வெளியே கொண்டு வருவது மற்றவர்களுக்கு அசாத்தியமான விஷயமாக தெரிந்தது. அந்த சமயம் ஆதித்யா தன் கண்களை மூடி ஒரு கட்டளையை உரக்க எழுப்பினான். இப்போது வெளியே வா என்று அவன் கூறிய அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் ஒரே நேரத்தில் அதிரும் அளவிற்கு அந்த இடமே ஒரு பெரும் நடுக்கத்திற்கு உள்ளானது. ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து ஒரு கூர்மையான ஒளிரும் ஆயுதம் மெல்ல வெளியே வெளிப்பட்டது. அதுதான் கடவுள்களையே கொல்ல வல்லமை கொண்ட மகா ஆயுதமான பிரபஞ்ச அழிப்பான்.